வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.4ல் தேர்ட் சம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. Z1 2 மைனஸ் ஐ, Z2 -4 ப்ளஸ் 3i. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2. Z1ஐயும் Z2வையும் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு இன்வர்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2. Z1 by Z2 the whole inverse கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு Z1 Z2 the whole inverse calculate பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு Z1ஐயும் Z2வையும் ப்ராடக்ட் பண்ணிவிடுவோம். கேட்டிருக்கிறது the whole inverse கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் Z1ஐயும் Z2வையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். சரியா? ப்ராடக்ட் பண்ணோன்னா இப்போ Z1 வந்து 2 மைனஸ் ஐ, Z2 வந்து -4 ப்ளஸ் 3i. ஸோ ஃபஸ்ட் டைமையும் அதே ரியலையும் மல்டிப்ளை பண்ணால் -8, தென் ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் 6i, தென் இமேஜினரி இன்ட்டு ரியல் ப்ளஸ் 4i, தென் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி -3i². ஸோ -8 இந்த இமேஜினரி ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6i ப்ளஸ் 4i ஆட் பண்ணால் ப்ளஸ் 10i. -3 இன்ட்டு இங்கே i² இருக்குது, i²க்கு வேல்யூ -1. சரியா? அப்போ -8 ப்ளஸ் 10i இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -3 இன்ட்டு -1 ப்ளஸ் 3. ஸோ இந்த ரியலையும் இப்போ ஆட் பண்ணி போட்டிங்கன்னா -8 ப்ளஸ் 3 -5 ப்ளஸ் 10i. ஸோ இதுதான் Z1 Z2. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு இன்வர்ஸ் இப்போ எடுக்க போகிறோம். அப்போ Z1 Z2 the whole inverse means 1 by Z1 Z2ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 by Z1 Z2 உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா -5 ப்ளஸ் 10i. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா, சரியா, இந்த டினாமினேட்டருடைய காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும். -5 -10i இதுதான் காஞ்சிகேட்டு. -5 -10i. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு -5 -10i தட் இஸ் -5 -10i. கீழே ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் ஐபி, a ப்ளஸ் ஐபி இன்ட்டு a மைனஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு a² ப்ளஸ் b². a²ங்கிறது ரியல் ஸ்கொயர். இப்போ -5 the whole square ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோடைய ஸ்கொயர், ஐ இல்லாமல் எழுதணும். இமேஜினரி பார்ட் யாருன்னா 10. சரியா? அப்போ 10². ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், -5 -10i பை இதில் ஒரு 25 வரும், 25 ப்ளஸ் 100 125. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -5 பை 125 -10i பை 125. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 25 டைம்ஸ். ஸோ -1 by 25 மைனஸ் இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 25, 2i by 25. ஓகேவா? ஸோ இதுதான் Z1 Z2 உடைய ஹோல் இன்வர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். Z1 divided by Z2 the whole inverse. ஸோ இதை லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிடுமா? என்னாகும்? 1 பையில் எழுதணும். 1 by Z1 by Z2. இந்த Z2வை மேலே மூவ் பண்ணிங்கன்னா Z2 by Z1ன்னு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் இன்வர்ஸ்ப்பா. சரியா? ஸோ அதை எப்படி எழுதலாம்னா, இப்போ Z1 by Z2 the whole inverse equal to Z2 by Z1. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். இப்போ Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை மேலே போடுங்க. -4 ப்ளஸ் 3i பை Z1ங்கிறது கீழே வரும். சரியா? புரியுதா?
சரியா? இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடில் இருக்குது. -4 + 3i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2 - iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. என்ன மெத்தடில் டிவைட் பண்ணுறது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா காஞ்சுகேட் மெத்தட். ஸோ அப்போ -4 + 3i by 2 - i. ஸோ டினாமினேட்டருடைய காஞ்சுகேட் எது அப்படின்னா 2 + i. ஸோ அதால் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது -4 × 2 -8. அடுத்தது -4i. சரியா? ரியல் இன்ட்டு இமேஜினரி பண்ணியாச்சா? அடுத்தது இமேஜினரி இன்ட்டு ரியல் ப்ளஸ் 6i மல்டிப்ளை பண்ணும்போது +3i². ஓகேவா? ஹோல் டிவைடட் பை கீழே டேரெக்டாக போட்டுடலாம் a + ib × a - ib. சரி, அந்த ஃபார்மேட்டில். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது a + ib × a - ib, தட் இஸ் a², ரியல் ஸ்கொயர்டு, ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர்டு. இமேஜினரினா இல்லாமல் இமேஜினரி பார்ட் வந்து 1, தட் இஸ் 1². சரியா? ஸோ மேலே -8 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் +2i. இங்கே இதுக்கு -1 கொடுத்துருவோம். சரியா? இப்போ 3 × -1 by 4 + 5, 4 + 1 தட் இஸ் 5. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே -8 இது -3. ஸோ ரியல் பார்ட் -8 -3 தட் இஸ் -11 ப்ளஸ் 2i by 5. ஸோ பிரித்து எழுதினீங்கன்னா -11/5 ப்ளஸ் 2i by 5. இதுதான் Z1/Z2 the whole inverse of Z1/Z2. ஓகேவா? தேங்க்யூ.